so I would like to talk to you today as Jesus, the captain of our salvation. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை பற்றி உங்கள் மத்தியில் இன்றைக்கு சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன். Of course, we have been contemplating on Hebrew 12th chapter, the first verse, எபிரேயர் 12வது அதிகாரம் முதலாவது வசனத்தை வைத்து நிறைய வாரங்கள் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை சந்தித்தோம். Hebrew 12:1, எபிரேயர் 12:1, wherefore seeing we also are compassed about is so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். லுக்கிங் அட் ஜீசஸ், இயேசுவை நோக்கி. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஓடும்படியான ஒரு ஓட்டம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. You should not forget that we have a race set before us. நமக்கு முன்பாக ஒரு ஓடும்படியான ஓட்டம் தாங்க இது. This life is a race. ஒரு ஓட்டமாக இருக்கிறது. Many people, they don't understand this. இதை விளங்கிக் கொள்றது இல்லை. We just live as casually as we can without understanding that this is a race set by God himself to us. நம்ம நிறைய சமயங்களில் இந்த ஓட்டத்தை தேவன் தாமே நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்பதை மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். When things go wrong, காரியம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, how quickly we are upset. அவ்வளோ சீரம் சோர்ந்து போகிறோம். All our plans are as though it is demolished. நம்முடைய திட்டங்கள் எல்லாம் அப்படியே நொறுங்கி போனதை போல காணப்படுகிறது. We are frustrated. நாம் சோர்ந்து போகிறோம். Dear people, you must know that God has got a plan. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். This morning I shared about myself, how God had a plan. இந்த காலையில் என்னை குறித்து ஆண்டவர் எப்படி திட்டமிட்டார் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் சொன்னேங்க. When I turn back my life, என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது, it's absolutely a new path of life. ஒரு முழுக்க ஒரு புதிய வாழ்க்கையின் பாதை என்று தான் நான் சொல்ல முடியுங்க. Not even a single possibility for me to be a person as I am now. நான் இப்பொழுது இருக்கிற இந்த நிலைக்கு ஒரு சின்ன இம்மியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லைங்களே. I was born and brought up in a Hindu family. ஒரு இந்து குடும்பத்தில் nobody in my family have a life who knew Jesus. இயேசுவை அறிந்த ஒரு வாழ்க்கையை ஒருத்தரிடத்திலுமே இல்லைங்களே. In fact, after my conversion, சொல்லப்போனால் என்னுடைய ரட்சிப்புக்கு பின்பாக many of my family members
came to Jesus. இயேசுவினிடத்தில் அநேக குடும்ப மக்கள் வந்தார்கள். But for me, absolutely the first person or the simple beginning. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் தாங்க, ஒரு சின்ன ஆரம்பம். But now after almost 68 years, இப்போ 68 வருஷத்துக்கு பின்னால் ஆண்டவர் சொல்றார், நான் வாசித்த வண்ணமாக, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, before you were formed in the womb of your mother, உன்னை அறிந்தேன், உன்னை எனக்கு தெரியும். See, dear people, the mind of God, தேவனுடைய மனது என்பது is bigger than the whole universe. இந்த முழு அண்ட சராசரத்தை விட மிக பெரியதுங்களே. அதான் இந்த எரேமியா 1:5 ஆண்டவர் அதான் சொன்னார், என்கிட்ட ஆண்டவரே இப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர், you have given a ministry like this, I am not really fit for this. இதுக்கு நான் தகுதியானவன் இல்லை. I am not thinking that I could do this. இது என்னால் செய்ய முடியும் நினைக்க முடியாது. Only with the help of the Holy Spirit I could do this, because I am absolutely nothing. நான் ஒன்றுமே இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். அப்போ தான் ஆண்டவர் பேசினார் எரேமியா 1:5, உன்னை தாயின் வயிற்று உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், before you are formed in the womb. நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். I sanctified, I set apart. இந்த இடத்துல பரிசுத்தப்படுத்தல, நான் உன்னை பிரித்தெடுத்தேன்னு சொல்றாருங்க. Absolutely it is true, உண்மைதான். என் ஆண்டவர் பிரித்தெடுத்தார் என்பதுதான் உண்மை. So every one of you know that God has got a plan for you. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்தி a prophet to nations, தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். So God has got a great plan for each one of us. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார். He is the captain of our life. நம்முடைய வாழ்க்கையில அவர்தான் நமக்கு வழிகாட்டும்படியான தலைவர். He is the head of the church. சபையினுடைய தலைவர் அவர்தான். He is the head of me. எனக்கும் தலைவர் அவர்தான். So the Bible says, looking at Jesus, இயேசுவை நோக்கி. The greatest secret of a Christian life is to look to Jesus. நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுகிற ஓட்டத்தாங்க வாழ்க்கையை. Probably you may ask, ஒருவேளை நீங்க கேட்கலாம், என் வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்க, பிரச்சனைங்க, so many problems and difficulties I am facing. Yes, each and every one faces problems and difficulties in the world. இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருவருமே இந்த பிரச்சனையை, போராட்டத்தை சந்திக்கிறவர்களா தான் இருக்கிறோம். Don't think that others are suffering less than me. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒருவேளை மற்றவங்க ஒருவேளை கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா அது கம்மின்னு நினைக்க வேண்டாம். நான் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவேன், அக்கறைக்கு இக்கரை பச்சை. இங்க இருந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா, நான் அப்படி இருந்தா பரவாயில்லையே. we stand here, oh if I am like this, if I am like that brother, like this sister, இப்படி இருந்தா பரவாயில்ல. I tell you dear people, Hebrew 12:1 Bible says, எபிரேயர் 12:1, நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில். ஆகவே நீ இந்த உலகத்தில் உண்டாகிறதுக்கு முன்பாகவே, before you were in the world, God has got a plan. ஒரு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நிறைய சமயங்களில்
we waste time. நேரத்தை வீணடிக்கிறோம். எப்படி வீணடிக்கிறோம் கேட்குறீங்களா? ஐயோ, ஒரு வேளை நான் இந்த மனுஷனை கட்டினதுக்கு பதிலாக வேறு யாராவது கட்டியிருந்தா பரவாயில்ல. இஃப் ஐ வுட் ஹவ் மேரிட் another person instead of this person, if I would have married this lady than the other lady, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் completely contrary to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் புறம்பானது ஐயா, புறம்பானது. வாழ்க்கையில் ஆண்டவர் நீ கற்பத்திலிருந்து வர்றதுக்கு முன்னாலேயே உனக்குன்னு இதெல்லாம் நியமிச்சிருக்கிறார். God has got all appointed for your life in this. This is the Bible. தான் வேதம் சொல்லுது. I believe it. இதை நான் நம்புறேன். Probably you may not say I don't believe it. நான் நம்ப முடியலன்னு நீ சொல்லலாம். I tell you dear friend, because of this you are suffering so much. இதனால தான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம். வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. யூ டோன்ட் ஹவ் ஜாய், யூ டோன்ட் ஹவ் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி இல்லை. யூ டோன்ட் ஹவ் எ பர்பஸ் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் வாழ்வதனுடைய ஒரு நோக்கம் இல்லை. யூ டோன்ட் ஹவ் கண்டென்ட்மெண்ட் இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான நிலை உன்னிடத்தில் இல்லை. யூ ஆர் அஃப்ரைட், நீ பயப்படுற. யூ ஆர் கன்ஃபியூஸ், குழம்பி இருக்கிற. யூ ஆர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ட்ராக். நீ முற்றிலும் வேற விதமாக போயிட்டுருக்கிறையே. Dear people, the Bible says, looking at Jesus, இயேசுவை நோக்கி, whatever you are, நீ யாரா இருந்தாலும் சரி, whatever your problem is, உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, I tell you the one secret and the only secret of a victorious Christian life is to look at Jesus. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு ரகசியம், ஒரே ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் இயேசுவை நோக்கி. If you take your eyes away from Jesus, I am sure you will fail. நீ இயேசுவை பார்ப்பதிலிருந்து உன்னுடைய கண்களை நீ எடுத்துட்டீனா நீ தோத்துருவீங்க. அதான் நீங்க தோத்துட்டு இருக்கிறீங்க. That's why you are. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நான் இயேசுவை பார்க்காம எங்க பார்க்கிறேன்? Where am I saying? Yeah, you are looking at the problems that you face as though it's very big. உன் பிரச்சனை ரொம்ப பெரிய மலையை போல பார்த்துட்டு இருக்கிற. You say it is impossible for this problem to be solved. இந்த பிரச்சனை தீர்க்கப்படுறது முடியாதுன்னு நீ சொல்லற. So dear people, God is keeping away from you. தேவன் தன்னை உனக்கு முன்பாக தூரமாக நிறுத்தி கொண்டிருக்கிறார். Or else I could say he knocks at your door, you are not willing to open. அல்லது கதவை தட்டிட்டே இருக்கிறார், நீ திறக்க விருப்பம் இல்லாம இருக்கிற. God says I will come and sup with you. உன்னோடு கூட வந்து நான் வாசம் பண்ணுவேன். Dear people, there is a joy, there is a choice. Only two things. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் ரெண்டு தான். ஒன்று, நீ கர்த்தருக்குள்ளாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழலாம். You could live a life, purposeful, meaningful life in Jesus, in God. Or you could live or waste your life, a meaningless life. ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வீணடிக்கிறதை தெரிஞ்சு கொள்ளலாம். These are all the two possibilities for every man. ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கிற ரெண்டு சாத்தியக்கூறு அதுதாங்க. I tell you dear friend, by God's grace, I live a meaningful life. நான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன். I don't fear, ஒருவேளை எனக்கு இப்படி ஆச்சுன்னா நான் என்ன பண்றது? Suppose if things happen like this, what will I do? Suppose it is going now very well, இப்ப நல்லா போயிட்டு இருக்குது, ஆனா வேற மாதிரி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? What will do if I tell you that it is not in my hand. என்னுடைய கரத்தில் இல்லப்பா. It is in the hands of my Savior. என்னுடைய இரட்சகருடைய கரத்தில் இருக்கிறது. Many of us are like Peter. பேதுருவை போல தான் இருக்கிறாங்க. When the disciples were all sailing in the boat, படகுல சீஷரெல்லாம் போய் கொண்டிருந்த பொழுது, Jesus was walking on the water. இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்.
Peter says, Lord, if it is you, let me walk on the water. ஆண்டவரே நீரே ஆனால் நான் தண்ணீரின் மேல் நடக்க உதவி செய்யும். Jesus said, okay. Yes, சரின்னு சொன்னாரு. He didn't say, oh Peter, you can't walk on the water. I am God, you are man. ஆண்டவர் பேதுரை பார்த்து, பேதுரு அதனால முடியாதுப்பா, நான் தேவன், நீ மனுஷன். He didn't say that. அதை சொல்லல, செய்யல. What did he say? என்ன சொன்னாரு? Walk. நட. It is amazing, he walked. நடந்தான். But when he saw around, எல்லாத்தையும் சுத்தி பார்த்த உடனே he started sinking and sinking. அவன் அப்படியே முழுக ஆரம்பிச்சிட்டான். Dear people, you are sinking down many times in your heart. உன் இருதயத்தில் அநேக சமயங்களில் அப்படியே நீ முழுக போறியா? Probably you may ask, what must I do then? Tell Jesus. இயேசுவினிடத்தில் சொல்ல, ஆண்டவரே நான் எவ்வளோ சீக்கிரம் நான் சோர்ந்து போகிறேன். How quickly I am upset. How quickly I turn from the life of path of joy and peace. சந்தோஷமான சமாதான வாழ்க்கையிலிருந்து நான் எவ்வளோ சீக்கிரம் ஆண்டவரே விலகி போயிடுறேனே. Tell God. He knows you. அவர் உன்னை அறிந்திருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல இது ஆக்கியோன்னு சொல்றாரு. Looking at Jesus, I tell you, dear people, this is the only secret. To whom are you looking at? இது ஒருதான் ரகசியம். யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிற? உன் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறியா? உன் போராட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறியா? முடியாமன்னு சொல்லிட்டே இருக்கிறியா? இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? Are you looking at your problem? Are you looking at so many things and say it is impossible, it is impossible, it is impossible? Your words are so much of a negative impact on your own life. உன்னுடைய வார்த்தைகள் உன் பேரிலே அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. Why people are discouraged? Do you know that? மக்கள் ஏன் சோர்ந்து போறாங்க தெரியுங்களா? யாருமே அவங்கள சோர்வுக்குள்ள பண்ணது இல்லைங்க. Nobody is making them to be discouraged. They discourage themselves. தங்களை தாங்களே சோர்வுக்குட்படுத்திக் கொள்கிறார்கள். It is impossible, அது முடியாது. Oh, I can't, என்னால முடியாது. I tell you, dear people, this morning God challenges you with your word, with his word. இந்த காலையில தேவன் தம்முடைய வார்த்தை மூலமாக உனக்கு முன்பாக இந்த சவாலை வைத்திருக்கிறார். We see a person who was imprisoned in a jail. ஒரு சிறையில் இருக்கிற மனிதனுடைய இந்த வார்த்தை குறித்து Philippians 4th chapter, பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். It is not a story, dear friend. இது ஒரு கதையா நான் உங்களுக்கு சொல்லல அன்பானவர்களே. இது உண்மையான தேவனுடைய வார்த்தை. This is God's word. இது விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே பலனும் செய்கிறது. It really works for the people who believe. விசுவாசிகளே உங்களுக்குள்ளே பலன் செய்கிறது. நிறைய சமயங்களில் என்ன நான் இந்த வசனத்தை சொல்லிக்குவேன். He used to tell this verse. என்ன சொல்றாருன்னா Philippians 4th chapter 13th verse, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை பலப்படுத்துகிற யாருனால? கிறிஸ்துவினாலே. அதாங்க நம்ம என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. உன்னை நீ பலப்படுத்திக் கொள்ள முடியாது. உன்னுடைய பாவத்தின் தோல்விக்கு அதுதான் காரணம். Why you are falling down in your sin? உன் பாவத்தில் ஏன் விழுந்து போகிற? Because you try to work out on your own strength. உன் சொந்த பலத்தினால நீ போராடுற. எஸ், போராடுற. யூ ஃபைட், பட் வித் whose strength? யாருடைய பலத்தினால போராடுற? உன் பலத்தினால போராடுற. ஆனா ஆண்டவர் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
கொஞ்சம் மட்டும் நான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருங்க இதில்? என்ன சொல்கிறாருங்க அந்த பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஐ ஹாவ் ஸ்ட்ரென்த். அருமையான சகோதரனே, இந்த வசனத்தை ஆண்டவர் மனசில் மட்டும் பதிச்சிட்டாருன்னா யூ வில் பி a different person. நீ ஒரு வித்தியாசமான நபராக இருப்பீங்க. நான் உண்மையாக சொல்கிறேங்க, என்னுடைய வாழ்க்கையில் அதைத்தான் நான் எப்போவுமே ஷேர் பண்ணுறேன். ஐ ஆல்வேஸ் ஷேர் what God teaches me. உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறியா? ஆர் யூ ஃபேஸிங் த ப்ராப்ளம் செல்? என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே இந்த பிரச்சனையும் நான் மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு. ஐ ஹேவ் ஸ்ட்ரென்த். I have strength. அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் பொறுமைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது. நமக்கு நிமிக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓட கடவோம்? பொறுமையோட ஓட கடவோம். திஸ் மார்னிங் ஐ வாஸ் சேலஞ்ச் டு ஃபேஸ் மை பேஷன்ஸ். என்னுடைய பொறுமையை சோதிக்க முடியாத அந்த காலையில் பல காரியங்களை நான் சந்தித்தேன். But I was absolutely victorious. அதில் நான் வெற்றியாய் தான் கடந்து போனேன். What a joy it was. அது எவ்வளோ ஒரு சந்தோஷம். I could not even get up this morning. காலையில் எந்திரிக்க கூட முடியல. I had no strength. Lot of challenges, பல சவால்கள். But I was not upset. I was not talking loose way. சும்மா தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசி கொண்டிருக்கல. I was absolutely patient in problems which I faced. நான் சந்தித்த காரியத்தில் நான் அவிதமாக பொறுமையாய். எப்பவுமே பாருங்க, சோதனையில் வெற்றி பெற்ற பின்பாக இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. The joy after being victorious, that is a greater joy. அது மிகப்பெரிய சந்தோஷம். Take up the challenge. நீ சவால் எடுத்துக்கொள். Probably you will be challenged in many ways. பல விதங்களில் உனக்கு சவால் வரும், போராட்டம் வரும், நெருக்க வரும். அந்த சமயத்தில் பொறுமையாக நீ ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்த்து, looking at Jesus, running the race with patience and overcome the challenges that you face. நீ சந்திக்கிற அந்த சவால்களை நீ மேற்கொண்டு பாரு. It is another joy. இன்னொரு சந்தோஷம். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க, இதை ஒப்பிட்டு பாருங்க. சப்போஸ் யூ ஃபேஸ் அ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையை நீ சந்திக்கிற, அந்த பிரச்சனையில் நீ அப்படியே துவண்டு போய் சோர்ந்து போய் அப்படி மாட்டிக்கிறேன். யூ ஆர் கெட்டிங் என்டாங்கிள்ட் இன் தட் ப்ராப்ளம். You are so much upset. அப்படியே குழம்பி போற, பிரச்சனை வருது, இது வருது. You are entangled and you are so much confused. அப்படியே அதில் குழப்பமாகி அதில் அப்படியே நீ அதில் மாட்டிக்கிற. ஆனால் அடுத்ததில் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன், who knew God, தேவனை அறிந்தவன். He knew it is allowed by my God. இது எனக்கு தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. So I won't be upset. இதில் நான் சோர்ந்து போக மாட்டேன். There is a purpose behind this. இதில் ஒரு நோக்கம் இருக்கு. Dear people, எவ்வளோ தேவனை அறியாத மக்கள் கூட இந்த பொறுமையை நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேங்க. So many people who doesn't know God, they are patient. இல்லைங்களா? எத்தனையோ பேர் பொறுமையுடைய வாழ்க்கையில் அங்கே போகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அடிக்கடி ஒரு தத்துவ ஞானியை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஞாபகம் இருக்குதுங்களா? ஏதோ ஒரு தத்துவ ஞானி, என் பேர் அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு. அதனால் உங்களுக்கு கேட்குறேன், யாருங்க அந்த தத்துவ ஞானி? சாக்ரட்டிஸ்.
பரவாயில்ல, பிரதர் ஸ்டீஃபன் சொல்லியிருக்காரு, அவர் ரொம்ப அதே மாதிரி இருக்கார் போல இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த உதாரணம் தெரியாதே, நம்ம அதுக்காக சொல்கிறேன். சாக்ரட்டிஸினுடைய ஒய்ஃபு வெரி சேலஞ்சிங் லேடி, ரொம்ப சவால் கொடுக்கிற ஸ்திரீ. பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி, எதிர்மறையாகவா நேர்மறையாகவா? நெகட்டிவ்லி. அந்த அம்மா ரொம்ப கோபக்காரம்மா, ரொம்ப கோபம் வரும் அவங்களுக்கு. வெரி ஆங்கிரி லேடி, எது எடுத்தாலும் கோபம்தான். எனிதிங் இட் ஆங்கிரி. ஒரு நாள் மாலை நேரம், இட் வாஸ் அன் ஈவினிங் டைம், மாலை நேரம், சாக்ரட்டிஸ் அவங்க வீட்டு, நம்ம ஊர்ல எல்லாம் திண்ணை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி திண்ணையில் அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், ரொம்ப கூலாக பேசிட்டு இருந்தார். There was a friend who came to see him and he was sitting and talking to him. அப்போ பார்த்தா அந்த அம்மாவுக்கு சரியான கோபம். அப்போ தான் பயங்கரமாக போட்டு திட்டுது சாக்ரட்டிஸை. She was abusing words. அதை போட்டு இடிக்குது, இதை போட்டு இடிக்குது, உடைக்குது. She threw away this vessel, that part, that plate, this and that. ஒரே சத்தம், கடமுடான்னு சத்தம், lot of noise. இவர் ஒன்றுமே கண்டுக்கல. He was casually talking with his friend. தன்னுடைய நண்பனோடு கூட சாதாரணமாக பேசிட்டு தான் இருந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு, கடமுடா சத்தமெல்லாம் நின்று போச்சு. ஆல் நாய்ஸஸ் were stopped. என்ன நடக்க போகுது அடுத்தது? இவருக்கு he was prepared for that. காயத்தை பார்த்தார். அப்போ பார்த்தா என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா, இந்த மனுஷன் என்னதான் திட்டுனாலும் அசர மாட்டேங்கிறாரு. he is very much, he is not disturbed even. அதனால் ஒரு நல்ல பெரிய பக்கெட் எடுத்து, a big bucket, தண்ணியை எடுத்து மேலே மாடி டெரஸில் போயிட்டு கீழே பார்த்தா அவர் உட்காந்துருக்கிறார். அந்த அம்மா முழு தண்ணியை எடுத்து அவர் தலை மேலே பலன்னு ஊற்றி விட்டது. She poured water upon that man. அப்போ ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் தண்ணின்னு சொன்னார். இன்ன வரைக்கும் இடி இடித்தது, இப்போ மழை பெய்யுதுங்க, வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். Here was thundering, now it's raining. Is it possible for me to learn such patience? அவிதமான பொறுமை என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியுமா? A heathen man who knew not God, தேவனை அறியாத ஒரு மனுஷன் அவிதமான ஒரு பொறுமையை கையாளுறதை பார்க்குறானா, நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறேங்க? Probably that was his nature, அவருடைய சுபாவம் இருக்கலாம். But I tell you, God gives you a new nature. ஒரு புதிய சுபாவத்தை கொடுக்கிறாருங்க. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. This is God's word. நான் ஒரு வார்த்தையை காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைனா பாருங்க, 2 கொரிந்தியர் 5 இந்த பகுதியை பார்த்து நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14 23 முடிய நான் அப்படியே சும்மா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட். 2 Corinthians 5th chapter 14 to 21. For the love of Christ constraineth us, because we thus judge that if one died for all, then were all dead. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். கிறிஸ்துவின் அன்பனை நெருக்கி ஏவுகிறது. இயேசுவை பார்க்கிறது மாத்திரமல்ல, not only looking at Jesus. What a great love. என்ன ஒரு அன்பு. என்னையும் கூட நான் யோசிக்கிறது, உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும் பொழுது, why should God has the choice of choosing his child me?
என்ன ஒரு பிள்ளையா தெரிந்து கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? வாட் குவாலிஃபிகேஷன்? ஐ ஹாவ் நத்திங். அப்சல்யூட்லி ஐ எம் நத்திங். நான் ஒன்றும் இல்லையே. இட்ஸ் அ மார்வல். ஒரு ஆச்சரியமானது. Why should he come and die for me? எனக்காக வந்து அவர் ஏன் மரிக்கணும்? Why should he come and live a life of slavery? இந்த உலகத்தில் வந்து ஒரு அடிமையாக அடிமைத்துவத்தின் வாழ்க்கை அவர் வாழணும். Why is it? எதற்காக? என்னை நேசிக்கிற அன்பு. The love that loves me. பைபிள் ஒன்று சொல்லுதுங்க, இயேசுவை நேசிக்காதவன் சபிக்கப்பட்டவன். The one who doesn't love Jesus is cursed. இயேசுவை நேசிக்காதவன் சபிக்கப்பட்டவன். வாழ்க்கையில் இயேசுவை நீ நேசிக்கிறையா? Are you able to love Jesus? Could you really understand how much his love is? அவருடைய அன்பு எவ்வளோ பெரிதுங்கிறது உன்னால் விளங்கிக் கொள்ள முடியுதா? அதனாலே தோண்டி எடுக்கப்பட்ட துறவு உளையான சேற்றிலிருந்து தாங்க ஆண்டவர் என்னை எடுத்திருக்காரு. God has took me out from the miry clay. உளையான சேற்று, அதான் தாவீது சொல்ற, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து நிறுத்தின கர்த்தர் இவருங்க. ஏன்னா என் பாவத்தில் நான் உளையான சேற்றில் அப்படியே அமிழ்ந்து கொண்டிருந்தேன். I was completely immersed. ஆனால் என்ன ஆண்டவர் தூக்கி எடுக்காமல் இருந்திருந்தார்னா நான் இன்னைக்கு எங்கே இருப்பனோ எனக்கு தெரியாதுங்க. உண்மையாக சொல்கிறேங்க. I tell you truly, if God would not have rescued me, I don't know where I would have been. நான் இப்படி இருந்திருக்கிறேன் தெரியாது. இப்படியெல்லாம் என்னை நேசித்த இந்த அன்பு தேவன் எனக்கு இன்னும் ஒரு காரியங்களை ஆயத்தப்படுத்தி வழிநடத்தி செயல்படுத்துகிற இந்த அன்பின் தேவனை நான் நேசிக்காமல்ல இருந்தா அது பாவம் இல்லைங்களா? இஸ் இட் நாட் சென்? அருமையான சவர்ணேஸ்வரியே, ஆனால் நீ இன்னும் வாழ்க்கையை ஒப்புக்கொடாமல் இருந்தா இந்த அன்பை நீ ருசிக்க முடியாதையா. யூ காண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் லவ். கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி ஏவுகிறது. ஆகவே இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது நான் கீழே வாங்க, இப்படியாக 17வது வசனத்தில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. I declare in my life this verse is absolutely true. என் வாழ்க்கையில் இந்த வசனம் உண்மைங்கிறத நான் அறிக்கையிடுறேன் ஐயா. ஒருவேளை நீ கேட்கலாம், அப்போ என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ எனக்குன்னு ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. God has given a ministry, a job to do. அது என்ன ஜாப்? பவுல் ரொம்ப அழகா அதை குறித்து சொல்றாரு. 18வது வசனத்தில் என் வாழ்க்கையில் உளையான சேற்றில் இருந்தேன், என் வழியில் போயிட்டு இருந்தேன். And all things are of God, who hath reconciled us to himself by Jesus Christ, and hath given to us the ministry of reconciliation. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் யாரால உண்டாயிருக்கிறது? தேவனால. என்னால் ஆகல. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்கி, என்ன அவரோட ஒப்புரவாக்கிட்டாரு? ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன். ஆக பவுல் என்ன சொல்றாரு? இந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. அதனால என்ன சொல்றேன்னு சொன்னா 20வது வசனத்துக்கு வாங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவினிடத்தில் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் சொல்றார், அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நான் யாரு? இந்தியாவினுடைய அம்பாசிடரா? அமெரிக்காவினுடைய அம்பாசிடரா? இங்கிலாந்தினுடைய அம்பாசிடரா? Am I the ambassador of India, America, England?
I won't go for a cheap bargain. மலிவான அந்த வேலைக்கு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இந்த ராஜாதி ராஜாவினுடைய அம்பாசடராக வச்சிருக்கிறார். God has appointed me. Each one of you is an ambassador of Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக ஒவ்வொருவரும் இயேசுவின் பிரதிநிதி, அம்பாசடர். உன் வாழ்க்கையில் தேவனோடு ஒப்புரவாயிருந்தா நீ அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவின் பிரதிநிதிங்க. ஆகவே அவர் சொல்றாரு, இவ்விதமான ஒரு காரியத்தை ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாயிருந்து we are ambassadors. ஐயா, அந்த காலையில் கேட்குறேன், what are you? யாரு? இயேசுவின் அம்பாசிடர். அதான் ஒரு மிஷனரி, ஹைலி டேலண்டட் மேன், ரொம்ப திறமையானவருங்க. இந்த உலகத்தின் படிப்பு பட்டம் எல்லாத்துலேயும் ரொம்ப திறமையானவர். He has got a very good degree, talents. அந்த அரசாங்கம் அவரை கூப்பிட்டது, இந்த நாட்டினுடைய அம்பாசிடரா இந்த நாட்டுக்கு நீங்கள் போகணும். You must go as an ambassador of this country to that country. அவர் சொன்னார், he is a child of God. அவர் தேவனுடைய பிள்ளை. God has called him for ministry. அவரை ஊழியத்துக்கு என்று அழைத்திருந்தார். He was a missionary working for God. ஆண்டவருக்காக உழைத்த ஒரு மிஷனரி அவரு. ஆனால் அவருடைய தாளந்து அவருடைய எல்லாம் பார்த்து அந்த அரசாங்கமே அழைத்தது. The government called him to come and be appointed as the minister of the, as an ambassador of that nation. அந்த தேசத்தினுடைய அம்பாசிடராக நியமிக்கும்படியாக, அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை அழைப்பு கொடுத்தது. அப்ப சொன்னாரு, I am an ambassador of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதி. நான் என் வாழ்க்கையில் ஒரு நாட்டின் ஸ்தானாதிபதியாக போகக்கூடிய ஒரு தாழ்வான ஒரு வேலைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டார். I can't go for a cheaper bargain of working for, as an ambassador for a nation. I am an ambassador of Christ. இயேசுவின் பிரதிநிதி. ஐயா, நீ இருக்கிற இடத்துல, வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில், இந்த தேசத்தில், இந்த ஊரில் நீ ஒரு அம்பாசிடராக இருக்கிறியா? Are you an ambassador of Jesus Christ? Are you an ambassador of Jesus Christ? நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேங்க, என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் பாடுகளை சந்தித்தேன். I met many sufferings. சமைக்க ஒன்றும் இல்லை, ஒரு அலுமினிய பாத்திரத்தை வாங்கி சோத்தை அதை புழுக்கி சாப்பிட்றதுக்காக ஒரு பாத்திரம் வாங்க போனேன். I went to a shop to buy an aluminum vessel. There I worked as an ambassador. ஒரு இயேசுவினுடைய அம்பாசடர் பேசினேன் அது பெரிய கடைக்காரர் இடத்துல. He is from south, தெற்கத்திலிருந்து வந்தவர். I tell you dear friend, next week that man closed the shop and came to the church. கடையை மூடிட்டு சபையில் வந்தார். அந்த மனுஷன் 34 பேர் நினைக்கிறேன். இன்னைக்கும் அந்த குடும்பத்தினுடைய மக்கள், they are ambassadors. அவர்கள் ஸ்தானாதிபதிகள். உன் வாழ்க்கையை வீணடிக்காதையா. Don't waste your life. You are called for a greater job. தேவன் மகா பெரிய பணிக்கென்று அழைத்திருக்கிறார். Spend every ounce. அவனுடைய பலத்தை ஆண்டவருக்குன்னு செலவு. I delight in being spent and to be spent and to spend. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக என்னுடைய ஒவ்வொரு அவுன்ஸ் பலத்தையும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். அதுதான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி. That is the joy. God never lacked me. தேவன் ஒரு நாள் என்னை குறைபட்டு போடு. நான் ஒன்று சொல்கிறேங்க, முதலாவது ஒரே ஒரு ரகசியம், முதலாவது தேவனை தேடு. See God first. நான் எப்படின்னு சொல்லாத. ஆகவே இந்த காலையில் உன் பார்த்து கேட்குறேன், ஒப்புரவாக reconcile with God. ஆண்டவரே, வாழ்க்கையை
இந்த 2021 ஆண்டுல நீர் என்னை உபயோகப்படுத்தும். மனுஷனை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நோ மேன் ஷுட் லிஃப்ட் மீ அப். மனுஷன் உயர்த்தினா டப்புன்னு கீழே போட்டுருவான். He will drop me down. But when God lifts, தேவன் உயர்த்திறானா உன்னை உயர்ந்து கொண்டே நீ போவாய். You will be higher and higher and higher. என் வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சப்போ அந்த கொல்லிமலையில் போய் உழைக்கும்படியாக கூப்பிட்டார். போனேன். இந்த ஊருக்கு போப்பான்னு சொன்னார். போனேன், வந்தேன். என் ஆண்டவர் உயர்த்தினார் தான். இன்னைக்கு சொன்னார், ஐ வில் மேக் யூ எ ப்ராஃபெட் டு நேஷன்ஸ். தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை வைப்பேன். அருமையாலே உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை மறந்துடாத. சிலுவையின் அன்பை, உன்னை மீட்க வந்த அன்பை மறந்துடாத. இந்த காலையில் அவருக்கு ஒப்பு கொடுப்பையா? God wants you to appoint as an ambassador for him. அவருக்குன்னு ராஜ பிரதிநிதிங்க. அம்பாசிடர்னா தமிழில் சரியான அர்த்தம் ராஜ பிரதிநிதி. நீ ஏன் அவனுடைய வாழ்க்கையில் இந்த மலிவான வேளையில் நீ அபதமாக நொந்து போய் கொண்டிருக்கிறாய்? Why are you stooping down? ஒருவேளை உன் வாழ்க்கையில் நீ என்ன வேலை செய்யலாம், யூமேடி, ஆனால் அதில் நீ ஒரு அம்பாசிடராக இருக்கிறையா? Are you an ambassador in the job where God has put you? அம்பாசிடராக இருக்கிறையா? இந்த காலையில் ஆண்டவரே, நான் உம்முடைய அம்பாசிடராக இருக்க ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை பார்த்தெல்லாம் நான் சோர்ந்து போகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா. உன் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்காமல் எதுவுமே நேரிடலைங்க. வித்தவுட் காட்ஸ் பர்மிஷன் நத்திங் ஹஸ் ஹேப்பன். ஆனால் இதுவும் நன்மைக்கு எதுவாகத்தான், இதுவும் நன்மைக்கு எதுவாகத்தான். ஏன்னா நான் அந்த குடும்பத்தை இதை சொல்லி நான் முடிக்கிறேன். நேற்று நான் போய் பேசினேன் அந்த குடும்பத்தில். ஏன்னா அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அவர் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணுறாரு. இட்ஸ் எ கவர்மெண்ட் ஜாப். அவர் குடிச்சிட்டு தெரியாமல் காரை நின்றுட்டு இருந்த ஆட்டோ மேலே கொண்டு போய் இடிச்சு he met with an accident of hitting a stand-by auto. ஆனால் அதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, 2 பேர் அங்கே நின்றுட்டு இருந்தவங்க பறந்து அடித்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இல்லைன்னா அவங்க அப்படியே ஜாம் ஆகியிருப்பாங்க. There were 2 people standing when the car was rushing. It was amazing. Just a fraction. ஒரு சின்ன நேரத்தில் 2 பேரும் தப்பி பறந்து அடிச்சிட்டாங்க. இல்லைன்னா என்ன இருக்குன்னா 2 பேரும் ஸ்பாட் அவுட் ஆகிருப்பாங்க. 2 people would have ஸ்பாட் அவுட் ஆகியிருந்தா immediately he will be arrested. அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அவருடைய சொந்த கார் தான் இது. அடுத்தது ஜெயிலில் போட்டு வேலையும் போச்சு, பென்ஷன் போச்சு, எல்லாம் போச்சு, குடும்பம் போச்சு, எல்லாம் போச்சு. அவ்வளோதான். ஒரே ஒரு சன நேரம் தாங்க ஐயா, ஒரே ஒரு சன நேரம். அப்போ தான் நான் சொன்னேன், இதையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக அனுப்பிச்சிருக்காருங்க. ஆகவே இதை நீங்கள் காட்ஸ் ஃபைனல் வார்னிங், கடைசி எச்சரிப்பது. அவருடைய மனைவி ஒரு ஹிந்து கேர்ள் தான், ஒரு இந்து பெண். கொல்லிமலையில் நாங்கள் ஒரு சின்ன ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தோம். வி ஹேட் எ ஸ்மால் ஸ்கூல். அதில் அது ஒரு டீச்சராக இருந்தது, வேலை செஞ்சது. ஷி வாஸ் ஒர்க்கிங் எஸ் அ டீச்சர். ஜோயல் பாப்பிக்கெல்லாம் டீச்சராக இருந்தது. அப்போ ஷி அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஷி பிகேம் எ ஸ்டான்ச் பிலீவர் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய விசுவாசியா. எவ்வளோ எதிர்ப்பு. தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் ஆல்மோஸ்ட் இந்த பிராமின் மாதிரி அவங்க ஏதோ ஒரு கேட்டகரி என்னென்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த லேடி, அந்த கேர்ள், she stands. she is a praying girl, ஒரு praying lady, ஜெபிக்கிற ஒரு பெண்மணி. இந்த ஜெபந்தாங்க அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கு. அதான் சொன்னேன், பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ரேயர்ஸ் ஆஃப் யுவர் ஒய்ஃப், மனைவியுடைய ஜெபத்தினால் யூ ஆர் சேவ்ட். நீங்கள் பாதுகாத்திருக்கீங்க. நான் அதிகமாக அட்வைஸ் பண்ணலை. ஐ டோன்ட், பிகாஸ் இஸ் எ குட் மேன், நல்ல மனுஷன் தான். பட் ஸ்டில் இந்த காரியத்தில் மாட்டிக்கிட்டார். ஐ எம் ஷுர் தட் காட் வில். பிகாஸ் ஆலோசனை சொல்லிட்டு மட்டும் இல்லை, நான் ஜெபம் பண்ணுறேன் அதுக்காகவும்.
I tell you, God is great. தேவன் மிகப்பெரியவர். இந்த காலையில் அவருடைய அம்பாசிடராக நீ ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ அதை தெரிந்து கொள்ளுவையா? இல்லை. Would you like to be stoop down to the world? உலகத்துக்கு கீழாக அப்படியே நசுங்கி போகிற மாதிரி போக விரும்புகிறியா? செபிப்போம். லெட்ஸ் ப்ரே. கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காகவே துதிக்கிறோம். Here, Lord, everyone, if he is know that he is an ambassador of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி. எந்த ஒரு சகோதரியும் சரி, எந்த ஒரு சகோதரனும் சரி, every sister and brother, I am an ambassador of God. நான் தேவனுடைய பிரதிநிதி. And Lord, let them commit this morning. தங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கட்டும். Speak to them. உள்ள வீட்டில் பல குழப்பம். But Lord, I will stand as an ambassador in this home to represent God. ஒரு ராஜ பிரதிநிதி அந்த தேசத்தை அவன் தாமே ரெப்ரசன்ட் பண்ணுறது போல தேவனை ரெப்ரசன்ட் பண்ணும்படி அந்த குடும்பத்தில் நான் எழுந்து நிற்கிறேன். பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.